ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம ஜிம்மனோட ஃபோர்ஸ் மேரேஜ் மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? நிறைய பேர் வந்து என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஐ மீன் நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்போது நீங்கள் கமெண்ட் பண்ணும் போது தான் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் என்னோடய சுச்சுவேஷன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் எபிசோட் எதோட முடிச்சிருப்போன்னா, நீங்கள் இருந்துட்டு நம்ம ஜிம்மனோட வீட்டுக்கு போயிட்டு ஃபைலெல்லாம் சைன் வாங்கிட்டு இது மூச்சியை பார்த்துட்டு மூச்சு வந்து உங்கள்கிட்ட கம்ஃபர்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாய்ஸும் கேட்டிருப்பாங்க. ஆமாம், கம்ஃபர்ட் ஆகிட்டான் சார், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்டு கேஷுவலாக விட்டுட்டு நீங்களும் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மூச்சு ரொம்பவே பிடிச்சிருக்கும், மூச்சுக்குமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. தென் மீட்டிங் ஹாலில் வந்துட்டு எல்லாமே இது நடந்துகிட்ருக்கும் போது மூச்சு அழ ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் போய் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜிம் வந்து என்னது அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்பார். சார் பாட்டில் பால் இருக்குல்ல சார் உங்கள் கேபினில், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு தூக்கிட்டு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே மூச்சு அழுகி நிறுத்திருப்பான். ஸோ ஜிம்முக்கு அது செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ அதோட விட்டுருந்து லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே மூச்சு அழகாக அப்படியே தூக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் மூச்சு தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கும் பால் கொடுத்துட்ருக்கீங்க. அவன் பால் குடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஏன்னு தெரில, அதேமாதிரி உங்களுக்கு அவ்வளோ அவனை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. அவன் அப்படியே க்யூட்டாக இந்த லிப்ஸ் ஒரு மாதிரி வச்சுட்டான், க்யூட்டாக அந்த பால் அந்த ஃபீடிங் பாட்டிலில் வந்து அவன் பால் குடிச்சிட்ருக்கான். அவங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அச்சோ அப்படிங்கிற மாதிரி மறந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மீட்டிங்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே மூச்சு தூங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் அங்கேயே மூச்சு தூங்க வச்சுட்டு அங்கே நம்ம பாய்ஸோட கேபின்லேயே நீங்களும் இருந்துக்கிறீங்க. ஸோ மூச்சு எழுந்திரிச்சானா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தென் மீட்டிங்கும் முடிஞ்சு நம்ம பாய்ஸும் வராங்க. ஜிம்மு வேக வேகமாக வரான், மூச்சு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஜேகேவும் வியும் டே பொறுமையாக போகலாம், ஓகேவா? மூச்சு அழாமல் தான் இருப்பான். எப்படி நீ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற, நீ மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வேகமாக வரான். ஸோ வந்து பார்த்தா மூச்சு அழகாக தூங்கிட்டு இருக்கான். நீங்களுமே மூச்சு பக்கத்தில் படுத்து அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஸோ பாய்ஸ் வந்து பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. மூச்சு எப்படி சொல்கிறது, மூச்சு நீங்களும் அப்படியே பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மனுக்கா சரியாந்திர ஷாக்கு. எப்பட்றா மூச்சு இவள்கிட்ட தூங்கினா? அது எங்களை கேட்டால் எனக்கா தெரியும். எனக்கு என்னமோ மூச்சுக்கு வாயினை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா போட்டு வளராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து பார்க்குறான். ஸோ மூச்சியை தூக்கி ஆக்சுவலி மூச்சு வந்து அங்கே ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அந்த சோஃபாவில் நீங்கள் படுக்க வச்சுட்டு நீங்களும் அப்படியே மூச்சு பக்கத்தில் படுத்திருப்பீங்க. ஸோ அந்த சோஃபாவில் தூக்கி அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த தொட்டில் மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, ஸோ அது வந்து அங்கே அவனோட கேபில் இருந்திருக்கும். ஸோ அதில் தூக்கி மூச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எடுக்கும் போது தான் பார்க்குறான் மூச்சு உங்கள் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கோம் அவங்களோட ஃபிங்கரை. ஜிம்மனோடய பார்க்குறான். ஜேகேக்கும் வியும் பார்த்துட்டு எனக்கு என்னமோ மூச்சு வாயினாவான் அவனோட அம்மாவை சூஸ் பண்ணியிருக்கான்னு தோணுதுடா. எனக்கும் அப்படி தான்டா ஜேகே தோணுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஜிம்மன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு தென் அப்படியே அந்த கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு போய் அங்கே அந்த தொட்டியில் படுக்க வச்சிடறான். அப்போ வீந்துட்டு டெலூசு பையில உனக்கு எதே மண்டையில் இருக்காடா, எதுக்கு இப்போ என்ன திட்டுற? ஏண்டா அங்கே இவ்வளோ அழகாக ரெண்டு பேர் தூக்கிட்டு இருந்தாங்க, தூக்கி பிரித்து கொண்டு இங்கே உட்கார இங்கே படுக்க வச்சிட்டேன் பார். நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, அது இங்கே என்ன நடக்குது எல்லாமே எனக்கு புரியுது சரியா? எனக்கும் மூச்சுக்கு நடுவில் யாரும் வேணான்னு தான் இன்னொரு மேரேஜ் பண்ணாமல் இருக்கேன். தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி டாபிக் எடுக்காதீங்க, ஓகே? நான் நாளைக்கு ஒரு கேர்டேக்கரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் மூச்சு நான் ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன். டேய் ஏன் ஜிம்மன் இப்படி இருக்க? உனக்கே தெரியுதுலடா மூச்சு வாங்கிக்கிட்டு எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கான்னு. அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வேறு யாரும் வரதுக்கு நான் விரும்பலை, அவ்வளோதான். இதோடு இந்த பேச்சை விட்டுருங்க, ஓகே? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பேச்சு சத்தை கேட்டு எழுந்திரிச்சிட்டு சாரி சார், சாரி தெரியாமல் தூங்கிட்டேன் சார். மூச்சு எங்கே சார்? ஒன்றும் நீ டென்ஷன் ஆக வேணாம், அவன் இங்கே தூங்கிட்டு இருக்கான், நீ உன் கேபின் கிளம்பு. சார் மூச்சு
கேபினுக்கு கிளம்புன்னு சொன்ன வயன். ஓகே சார். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், இப்போ என்னாச்சு இந்த மனுஷனுக்கு திடீர்னு? சை, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு, மூச்சே பார்க்காம போயிட்டோமேனு. நீங்கள் கேபினில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் ஜிம்மில் திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷனுக்குள்ள ஏதாவது அறிவு இருக்குமா இருக்காதா? அந்த மனுஷன் பார்க்கல என்ன மூச்சு தூக்கிட்டு போய் அவர் பார்க்கல போட்டார். எங்கே ஆச்சுன்னு பதறி போய் கேட்டால் அவர் பார்க்கல என்னமோ அவ்வளோ வெறுப்பாக சொல்கிறாரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுதா அவருக்கு? என்னை பார்த்தா எனக்கு குழந்தை கடத்துகிற மாதிரி தெரியுதாம்மா? சே, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் நல்லா தானே இருந்தார், மீட்டிங் ஹாலில் கூட நல்லா தானே இருந்தார். ஏன் கிட்ட தானே குழந்தைய கொடுத்தாரு, அவருக்கு என்ன வந்துச்சு? சை, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல புலம்பிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஆக்ஷனில் புலம்புறத அங்கே வியும் ஜெக்கையும் பார்த்துட்ருக்கானுங்க. ஈவன் ஜிம்முன்னு கூட பார்க்குறான். அவனுக்கா லைட்டாக காண்டாகுது. என்ன என்ன தான் திட்டிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்குது. ஜிம்முன்னு ஐ மீன் ஜேகேவும் வியும் இருந்துட்டு, மச்சான் சொல்டா மச்சான், இப்போ இந்த ஒயின் யாரை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்டன் டைமில் ஜிம்மில் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் மூடுங்க, இனிமேல் அவள் மூச்சுக்கிட்ட வரக்கூடாது, புரியுதா? அப்படி வந்தானா 2 பேருக்கு தான்டா செருப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறான். ஏண்டா அவள் வந்தானா எங்களுக்கு எதுக்குடா செருப்படி? நீங்கள் தான் ஏற்றி விட்டு வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தான் செருப்படி. இதை பாரு ஜிம்மன், நாங்கள் எதுவும் ஏற்றி விடல சரியா? ஆக்சுவலி வயனுக்கு குழந்தைனா பிடிக்கும், ஓகே. ஆனால் மூச்சுக்கு ஏன் வயனை பிடிக்கணும்? அந்த ரீசன் யோசிச்சு பார்த்தியா? இந்த பார்வி மறுபடியும் சுற்றி அதே டாப்பிக்கில் வராத ப்ளீஸ். அதான் சொல்லிட்டேன்ல, வேணாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிகிட்டு இருக்கான். டே இல்லைடா ஜிம்மன், அப்போ ஜேகே வியோட ஷோல்டர் கழிச்சிட்டு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா 3 பேருமே அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வி இருந்துட்டு, வயன் சார் வா வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் வந்து தரீங்க சார், இந்தா இந்த ஃபைலை எது எரர் இருந்தால் பார்த்து சொல்லு. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து நீங்களும் எது எரர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. சார் இதில் எதுவும் இல்லை. சரிடி நெக்ஸ்ட்டு ஃபைலை பாரு. சார் சாரிம்மா நெக்ஸ்ட் ஃபைலை பாரு அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபைல் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சடனாக வந்து மூச்சு ஏஞ்சிக்கிறான். அவன் ஏஞ்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் எக்கி பார்க்குறான். உங்களுக்கு எந்தோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. வயன் ஏய் எங்கே பார்த்துட்ருக்கா? வயன் அங்கே என்ன லுக்கு? சார் இல்லை யாரோ நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பினதுக்கப்புறம் வி பார்க்குறான். மோச்சு எப்படி லைட்டாக எட்டி பார்க்குறான்னா வி பார்த்துட்டு, டே ஜிம்மன் மோச்சு ஏஞ்சிட்டானா? என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன்? இங்கே யாரையோ எட்டி பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறாரா? எட்டி பார்த்துட்ருக்கானா? ஆமாம் அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜிம்மனும் பார்க்குறான், ஜேகேவும் பார்க்குறான், நீங்களும் பார்க்குறீங்க. மோச்சி எட்டி பார்க்குறான், கீழே குனிஞ்சிக்கிறான், எட்டி பார்க்குறான், கீழே குனிஞ்சிக்கிறான். நீங்கள் இதை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படி கிட்ட போயிட்டு, யாரடா சொல்ல எட்டி பார்க்குறீங்க? அப்பாவையா பார்க்குறீங்க? சொல்லுங்க அப்படின்ட்டு தூக்க போனால் ஜிம்மனை கண்டுக்கவே இல்லை. மோச்சி ஜேகேக்கும் வீக்கும் சிரிப்பாக வருது. தென் உங்களுக்குமே லைட்டாக சிரிப்பு தானே. என்னாச்சு, ஏன் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? ஜிம்மன் சாரை தானே பார்த்துருப்பான், என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. மோச்சி தள்ளி பார்க்குறான்னா ஜிம்மன் பார்க்குறாரு. யாரடா பார்க்குற? வி மாமாவையா இல்லை ஜேகே மாமாவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது அப்போ ஜேகே வந்துட்டு, இல்லை வயன் அம்மாவையா அப்படின்றானா. ஜிம்மன் திரும்பி ஒரே முறை ஐயோ வாயை மூடிட்டுறா இந்த மாதிரி பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. சார் சாரி ஒயின் வாய் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வாயை மூடிட்டு உட்காந்துருக்கோம். ஜிம்முன் முறைக்கிற முறையில் ஜேகே டேவி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏஞ்சி ஓடியே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்முன் வந்துட்டு, வயன் நீ உன் கேபினுக்கு போ. சார் வி சார் தான் சார் கூப்பிட்டாரு, நீ உன் கேபினுக்கு போன்னு சொன்ன. வயன் ஏய் நான் தானே கூப்பிட்டேன், நீ மூடிட்டு வா வேலையை பாடுறா. நான் கூப்பிடும்போது அவன் தூங்கிட்டு தானே இருந்தான், அப்புறம் என்ன? வயன் நீ உட்காரு. வயன் இப்போ நீ போன்னு சொன்னேன், வயன் உக்காருன்னு சொன்னேன், வயன் போன்னு சொன்னேன். சார் நான் என்ன சார் இப்போ பண்ணுறது? ஜிம்மன் சார்னா போங்கிறார், நீங்கன்னா உட்காருங்கிறீங்க. பாதி உடம்பு இங்கே வச்சுட்டு பாதி உடம்பா சார் போகும், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் 2 பேரும் முடிவு எடுத்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்திட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜிம்மன் வந்துட்டு, என்ன கத்துற? ஐயோ சாரி சார். வயன் நீ உட்காரு வயன், அவன் என்ன சொல்கிறான் நான் பார்க்குறேன்.
பட் சார் பயமாக இருக்குது சார். நீங்கள் கூட தான் ஜாலியாக பேசுகிறீங்க. அவர் பார்த்தா டெரராக இருக்குது சார். ஏன் நானும் டெரராக மாறவா? ஐயோ வேணாம் சார், வேணாம் வேணாம். அப்புறம் நான் இந்த கேபினுக்கு உள்ள காலே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? மூட்டு வேலையை பார் சார், வேலையை பாருமா அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. தென் நீங்களும் வந்து வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கா சரியாந்திருக்கான்ட்டு. ஆனால் மோச்சி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவன் முன்னாடி நிறைய விளையாட்டு பொம்மை இருக்குது குட்டி குட்டியாக. ஆனால் மோச்சி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஸோ ஜிம்மன் வந்து டெவி என்னோடய மொபைல் எங்க? உன் மொபைலா? என்ன கேட்டால் எனக்கா தெரியும். எங்கடா இருக்குது? இங்கே காணும்டா. அங்கே சோஃபாவில் போய் பாடுறப்பாடா. இங்கேயும் காணும். ட்ரா மேலே இல்லை, கபோர்ட் மேலே இல்லை. ஸோ அந்த ஃபைல் வச்சுருக்கல அந்த ஸ்டாண்டு மேலே இல்லைடா. இப்போ மீட்டிங் ஹாலில் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் பார்ப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு வி வந்து துரத்தி விட்றான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு போகிறான். நீங்கள் வந்துட்டு சார் சார் அவர்கிட்ட சொல்லாதீங்க என்னத்த அப்படின்னு அவர் கேட்குறதுக்குள்ளே நீங்கள் பார்க்கல குடுகுடுன்னு மூச்சிக்கிட்டு ஓடிடுறீங்க. மூச்சு உங்களை பார்த்து அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் மூச்சு பார்த்து அச்சோ தங்கம் என்னையாடா பார்த்துட்டு இருந்தீங்க அச்சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. வீக்கை பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்டு மூச்சு எப்படி இவள்கிட்ட இவ்வளோ அட்டாச் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க்குமே இருக்குது. ஸோ வந்துட்டு வி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு கன்ஃபியூஸோடு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே மூச்சு கொஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு வி ஒயின் ஜிம்முன்னு வரப்போகிறான். ஐயோ இதை வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து பக்கம் வந்து உட்காடுறீங்க. மூச்சு கரெக்டாக ஜிம்முன்னு காலில் உள்ளே வைக்கிறான், அழுகுறான். மூச்சு ஜிம்முன்னு போயிட்டு ஐயோ என்னாச்சு மூச்சு எதுக்கு இப்போ அழற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு போகிறான். நீங்கள் ஒன்றே பார்த்துட்டு ஐயோ அழ வச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்களும் திருட்டு மொழி முழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. டேய் குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க என்னடா பிடுங்கிட்டு இருக்க அது மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறானா. என்னடா கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாரு அது மாதிரி நீங்கள் அப்படியே லைட்டாக சைடு கண்ணால் பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணுறது, நான் தூக்கி கம்ஃபர்ட் பண்ணலான்னு பார்த்தேன், கம்ஃபர்ட்டே ஆகலை. நான் என்ன பண்ணுறது, அழுகி நிறுத்தவே மாட்டிக்கிறான். ஸோ அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறானா. அந்த மேடம் தான் நீ போவே வேணான்ட்டியே அப்புறம் எப்படி அந்த மேடம் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறானா. அடப்பாவி கண்ணை மட்டும் காமிச்சதுக்கு வாயில் சொல்கிறான் பார் பரதேசி நாய் அந்த மாதிரி ஜிம்மன் பார்க்குறானா. ஐயோ சாரிடா மச்சான் வயனும் தூக்கலடா அதனால தான்டா உட்காந்து அழுதுட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜிம்முனும் தூக்கி அவன் பார்க்கல. ஐயோ அழாதடா கண்ணான்னு அவன் நடந்துக்கிட்டே இருக்கான் ஜிம்முன்னு மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சார் என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா நான் கொஞ்சம் நேரம் மூச்சு வச்சுருக்கவா, ஏன்னா நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஃபைல் நிறைய இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க பிஏனா ஆஃபீஸில் மட்டும் இல்லை எங்கள் கூட இருக்கணும்னு. அப்போ விஜேக்கும் என்ன சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், ஐ மீன் பர்சனல் வேலையிலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு. ஓ ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு 2 பேரும் பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ ஜிம்முன்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே பார்த்துக்கிறேன். சரி ஓகே சார் உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அங்கே உட்காண்ட்ருக்கீங்க ஜேகே முன்னாடி எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு. ஜிம்மன் வந்து மூச்சு ஒரு கையில் வச்சுக்கிட்டே அவன் சைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் மூச்சு என்னமோ உங்ககிட்ட தான் வர்றதுக்கு ஒரு மாதிரி எகிரிட்டு வரான். ஜிம்மனா டேய் அப்பா இங்கே இருக்கான் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கான். மூச்சு அழுதுகிட்டே இருக்கான். ஜிம்மனால் முடியல. மூச்சு அவனோட மூஞ்சில் கையை வைக்கிறான், அவன் வாயில் கையை வைக்கிறான், ஜிம்மனோட டையெல்லாம் பிடிச்சி இழுகிறான். ஜிம்மனு அப்புறமா சப்பா முடியலடா உன்னை வச்சுக்கிட்டு எதுக்கடா இப்படி அழற, பால் தான் குடிச்சு இல்லை கம்முன்னு தூங்க வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்முன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகே டக்குன்னு குழந்தைய ஏய் நீ கொடு மூச்சியா, டேய் என்கிட்டே கம்ஃபர்ட் ஆக மாட்டேங்கிறான் உன்கிட்ட நீ கொடுன்ன சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். ஜேகே டக்குன்னு உங்ககிட்ட கொடுக்குறான். மூச்சு வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்துட்டு சேர்ற நீங்கள் சொல்கிறீங்க மூச்சு அப்படியே அழுகு நிறுத்திடணும். உன்னை பார்த்து உங்களுக்கு பாவமாக இருக்குது, கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது பிள்ளைக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கஷ்டமாக. ஜேகே பார்த்துட்டு இப்போ புரியுதா, குழந்தைக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, நீ மூடிட்டுரு அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஜேகேவும் ஆமாம் சொன்ன உடனே மூடிட்டுரு அடங்கிட்டுருன்னு வாயில் இருந்து இது வார்த்தை வந்து சொல்ல வேண்டியது.
அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு வச்சிட்டு இருக்கீங்க. மூச்சு உங்ககிட்ட செம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். ஸோ உங்களோட ஹேண்ட் கீலாம் எடுத்து அவன் விளாண்டுட்டு இருக்கான். பாக்கெட்டில் இருந்து உங்கள் கோட்டுக்குள்ளெல்லாம் கையை விட்டு அவன் விளாண்டுட்டு இருக்கான். உங்கள் பட்டனெல்லாம் பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்கான். உங்கள் முடியெல்லாம் பிடிச்சி நோண்டிட்டு அவன் பக்கத்தில் ஜாலியாக விளாட்றான் அவங்கக்கிட்ட. உங்களுக்கே சில டைம் அவன் கழுத்துக்கிட்ட கை வைக்கும்போது உங்களுக்கு கூசுது, டே மூச்சு என்னடா பண்ணுற, கூசுதுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்கல, மூச்சு கூட தனி வேர்ல்டுலே இருக்கீங்க. முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க, அது சுத்தமாக மறந்துச்சு. அதுவும் மூச்சோட அப்பா ஜிம்முன்னு சுத்தம் மறந்தே போயாச்சு. அந்த மனுஷன் இருக்கிறதே அவ்வளோ ஜாலியாக நீங்கள் மூச்சு கூட விளாண்டுட்ருக்கீங்க. மூச்சும் உங்ககிட்ட இருந்து அப்படியே அவனை பிரிக்கவே முடியாதுன்றது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக மூச்சு உங்கள்கிட்ட இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா ஜிம்முன்னு எல்லாத்தையும் கட 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 கடன்னு சைனை போட்டு முடிச்சுட்டு மூச்சு கொடு சார், அவன் விளாண்டுட்ருக்கான் சார் கூடு அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் கொடுக்குறீங்க. மோச்சியும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களையே தான் பார்க்குறான். ஆனால் ஆனால் உங்களையே தான் ஒரு மாதிரி பார்க்குறான். ஐயோ என்னை விட்டு போறியே அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்து பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அச்சோ போகிறானே அந்த மாதிரி இருக்குது. ஜேகே பார்த்துட்டு ஹலோ மேடம், இங்கே ஃபைலை பார்க்க சொன்னேன், அங்கே பார்க்க சொல்ல சார். அதான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன்ல அவன்கிட்டருந்து, அப்புறம் என்ன அவன் தான் பழகி நிறுத்திட்டான்ல ஃபைலை பார். ஆனால் சார் எதுக்கு சார் இந்த ஜிம்மன் சார் இவ்வளோ ரகடாக இருக்கார்? நாங்களும் தாம்மா ரகடு, ஃபைலை முடிக்கலேன்னு வச்சுக்கோங்க சார், இதோ முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஒரு பக்கம் சிரிக்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே தான் டேஸுமே போகுது. ஜிம்முன்னு ஒரு 3 நாள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு மோச்சியை கூப்பிட்டு வந்திருப்பான். மோச்சி உங்களை பார்க்குறதுக்குனே அழுவான். ஸோ அந்த மாதிரிலாம் இப்பயே அவன் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ அழுகிய அடக்கி வச்சுப்பான். அந்த தொட்டிலே தான் இருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும், உங்களை எட்டி எட்டி பார்த்துட்டு உங்கள் கூட விளாட்றதுக்கே தான் அவன் இருப்பான் மூச்சு. ஸோ வந்துட்டு நம்ம ஜேகேவும் வியும் வந்துட்டு ஜிம்முன்னு ரெஸ்ட் ரூம் போன டைமு, கீழே எங்கேயாவது போன டைமுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மோச்சியை வந்துட்டு உங்கள் கூட விளாட விட்டுருவாங்க. ஸோ மூச்சுமே அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாக உங்கள் கூட விளாடுவான். ஸோ அதை பார்க்கும்போது விக்கும் ஜேகேக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாளும் போயிடும். ஸோ இப்போ வந்து மோச்சி ஆஃபீஸ்லலாம் இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, நார்மல் டேஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலைல நீங்கள் எந்திரிப்பீங்க, கிளம்புவீங்க, நீங்கள் பார்க்கலாம் வந்துடுங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வேகமாக வந்து ஒரு மாதிரி நம்ம பாய்ஸ் கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுவான் என்ன சார், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் லீவ் வேணும் சார். என்ன ஜாயின் பண்ணி முழுசாக 1 மாதம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே 2 வீக்ஸ் லீவா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். சார் அது வந்து ஊரில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நான் தான் சார் போய் பார்த்துக்கணும். ப்ளீஸ் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே உங்களை பார்க்கவும் லைட்டாக ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு 2 வீக்ஸ்லாம் விட முடியாது வாயன், ஒரு 1 வீக் வேணால் எடுத்துக்கோ. பட் சார் இல்லை வாயன், நீ 2 வீக்ஸே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் சொல்கிறாரு. எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, சார் நீங்களா சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன். 2 வீக்ஸ் எடுத்துக்கோ. உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஆஃபீஸ்லேருந்தே நாங்கள் போட்டுருவோம், ரிட்டர்ன் டிக்கெட்டும் ஆஃபீஸ்லேயே போட்டுருவோம். ஸோ உனக்கு டிக்கெட்டுக்கான செலவு எதுவுமே இருக்காது. நீ போயிட்டு சீக்கிரம் வா, ஓகே? தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ வந்து நம்ம ஜேகே வந்து பார்க்குறான். டேய் அவள் ஜாயின் பண்ணி 1 மந்த் தாண்டா ஆச்சு, அதுக்குள்ளே 2 வீக்ஸ் லீவ் கொடுக்குற. டேய் நான் அவள் இடத்துலேருந்து யோசித்தேன்டா, ஒரு சிஓவாக இல்லாமல் அவளோட இடத்துலேருந்து யோசித்தேன். அதனால தான் அவளுக்கு நான் லீவ் கொடுத்தேன், இல்லை நான் கொடுத்துருக்க மாட்டேன். சரி ஓகே ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு 2 பேர் இருந்துக்கிறானுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு அந்த 2 வீக்ஸுமே போகும். நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். உங்கள் அம்மாவுக்கும் வந்து உடம்பு ஒரு மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கும். பிகாஸ் பிள்ளைங்கள பார்க்கலினாலே கொஞ்சம் அம்மாங்களுக்கெலாம் வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் தான் போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் அங்கே இருக்கும் போதெல்லாம் அங்கே எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பசங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மூச்சோட ஞாபகம் தான் ஃபுல்லாக வரும். ஸோ நீங்கள் அப்பப்போ வந்து எதாவது ஆஃபீஸ் ஒர்க் இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தே லேப்டாப் மூலயமா பார்த்து நீங்கள் அதை வந்து நம்மளோட
3 பாய்ஸ்க்குமே வந்துட்டு மெயில் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து வேலையுமே பார்த்துட்ருக்கீங்க. உங்க வீட்லயும் வந்துட்டு சொல்ற விஷயம்னா, "என்ன இன்னும் முழிச்சிட்ருக்க? என்ன வேலை பார்த்துட்ருக்க?" இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே டார் மீஸ் இதோட இந்த பாட்ட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாட்டு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே. பாய்.